ஹலோ வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சித்ரா பௌர்ணமியினுடைய வரலாறு மற்றும் சிறப்பு பற்றி பார்க்கலாம். சித்திரை மாத பௌர்ணமி முழு நிலா நாள் மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாள் சித்திரகுப்தர் வழிபாட்டிற்கு முக்கியமானதாகவும் பாவ நிவர்த்தி தரும் நாளாகவும் புராணங்களில் கூறப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய ஆன்மீக முக்கியத்துவம் என்ன? சித்திரகுப்தர் வழிபாடு. இந்த நாள் யமதர்ம ராஜாவின் உதவியாளரான சித்திரகுப்தனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவர் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்கை பதிவு செய்கிறார். இந்த நாளில் அவரை நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் குறைந்து நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் நதி, கடல், தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்தால் பாவங்கள் நீங்கும். தியானம், ஜபம் செய்தால் மன சுத்தி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. புராணங்களில் கூறப்படக்கூடிய இந்திரன் பற்றிய கதை. இந்திரன் செய்த தவறுகளால் பாவம் வந்தது. அவர் இந்த நாளில் பூமிக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதால் பாவ விமோசனம் பெற்றார். இதனால் இந்த நாள் பாவநாச நாள் என்று கருதப்படுகிறது. காலையில் விரைவில் எழுந்து ஸ்நானம் செய்யவும், சுத்தமான உடை அணியவும், சித்திரகுப்தர் படத்தை வைத்து பூஜை செய்யலாம். சிவபெருமான், விஷ்ணு வழிபாடு சிறப்பு. தெய்வம் ஏற்றி நைவேத்தியம் செய்யலாம். அன்னதானம், தர்மம், தானம், பித்ரு தர்ப்பணம், முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி நம்ம செஞ்சோன்னா நம்முடைய பாவங்கள் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், குடும்ப நலன் உயரும், புண்ணியம் பெருகும், இறைவன் அருள் கிடைக்கும். விரதம் இருந்து மாலை நேரத்தில் பூஜை செய்வது நல்லது. நிலா தரிசனம் மிக முக்கியம். ஓம் நமச்சிவாய மற்றும் ஓம் நமோ நாராயணாய ஜபம் செய்யலாம். சித்திரை பௌர்ணமி என்பது பாவ நிவர்த்தி, தர்மம், ஆன்மீக உயர்வு ஆகியவற்றிற்கு மிக சிறந்த நாள். இந்த நாளை பக்தியுடன் அனுசரித்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நன்றி.